அதே பேங்க், அதே ஃபண்டமெண்டல்ஸ், ஜஸ்ட் 2 வீக்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். Jan 15th சவுத் இந்தியன் பேங்க் அதோட 97 இயர் ஹிஸ்ட்ரியில இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக்கும் 6% ரைஸ் ஆகுது. 2 வாரம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸ்டாக் 19% கிராஷ் ஆகுது. லார்ஜஸ்ட் சிங்கிள் டே ஃபால் இன் 8 இயர்ஸ். இப்போ அந்த சார்ட்டை இன்னொரு தடவை பாருங்க. அஸ் அ சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் ஹோல்டரா இந்த இடத்துல யூட் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஸ்டாக்குமே நியூ 52 வீக் ஹையை ஹிட் பண்ணுது. இப்போது இந்த இடத்துல ஒருவேளை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸில் இருப்பீங்க, ஆர்எல்ஸ் இந்த ஃபால் தான் உங்கள் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியான வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. சவுத் இந்தியன் பேங்கோட லேட்டஸ்ட் Q3 நம்பர்ஸ் பின்னாடி இருக்க ஸ்டோரியை கோ த்ரூ பண்ணப்போ ஐ ஃபவுண்ட் 2 கேஸ் சினாரியோஸ். ஒன்று என்னை ஜென்யூனாக எக்ஸைட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் புல் கேஸ், ரெண்டாவது ஈக்குவலி ரியலான பியர் கேஸ் சினாரியோ. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ நீங்கள் எந்த சைடு இருப்பீங்கன்னு யூ வில் கெட் டு நோ. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் பேக்ரவுண்ட். பேங்க் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் 1929, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பேங்க் அண்ட் branches almost close to 1000 branches and most of them வந்து சவுத் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த ஸ்லைடில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதை HDFC ஆர் ICICI பேங்கோட கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனியை ஒரு 12 lakh crore லார்ஜ் கேப் பேங்க்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அரைவ் பண்ணுற எல்லா கன்க்ளூஷனும் ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த பேங்க்கான பெட்டர் பியர் குரூப்புங்கிறது ஃபெடரல், KVB, சிட்டி யூனியன் அண்ட் கர்நாடகா மாதிரியான பேங்க்ஸ். Let's see the latest report card, that is Q3 numbers. ஒரு few seconds மட்டும் இந்த ஸ்லைடை அப்சர்வ் பண்ணுங்க. You can see 4 green ticks and you can see 1 yellow warning. இதே ஸ்லைடை 2022 பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே ரெட்டாக இருந்திருக்கும். அப்போது GNPA வந்து அரௌண்ட் 5.6%, more than that, and ROA was less than 1 and ப்ராஃபிட்ஸ்மே ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருந்தது. பேங்க் கைண்ட் ஆஃப் சீரியஸ் ட்ரபிள் இருந்தது. பட் இன்னைக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிக்சர். ரெக்கார்ட் ப்ராஃபிட், ஹையஸ்ட் இன் 97 இயர்ஸ், அண்ட் இதை நம்ம லக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் 3 to 4 years ஆஃப் சிஸ்டமேட்டிக் எக்ஸிக்யூஷன். இந்த ஸ்லைட்லேயே ஒரே கன்சர்னிங் திங்கிறது இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இந்த குட் நியூஸ் ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹானஸ்ட் ப்ராப்ளம்னா இந்த NIM at 2.86%. ஜென்ரலி ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா we can see margin expansion, but in the case la record profits with thinnest margin, அது எப்படி possible? Basically bank ஓட cost growth விட revenue growth அதிகமாக இருக்கு, kind of operating leverage. பட் அதுக்குமே ஒரு ஃபைனல் பாயிண்ட் இருக்கு. பிஃபோர் தட் இந்த NIM has to recover. மேனேஜ்மெண்ட் படி NIM வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க at 2.86%. If they are right, then stock will go through re-rating. அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னா then this yellow will turn to red. இப்போ gross NPS பார்த்தீங்கன்னா at 2.67%, 1 இயருக்கு முன்னாடி 4.3%. இப்போ நம்ம பேங்கோட லேட்டஸ்ட் க்ரோத் டிரைவர்ஸ் பார்ப்போம். இப்போது இந்த ஸ்லைடில் இருக்க 4 பாக்ஸுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ணுது. பேங்க் இஸ் genuinely trying all the way to perform better. First one, loan mix shift. பேசிக்காக பேங்க் வந்து டெலிபரேட்டாக they are மூவிங் ஃப்ரம் கார்பரேட் லோன்லேருந்து ஸ்மால் ஸ்டிக்கியரான ரீட்டைல் பேஸ்ட் லோன்ஸ். ஸோ இதனால் இருக்கிற ஷார்ட் டேர்ம் பெயின் தான் NIM கம்ப்ரெஷன். பட் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வில் பி கிளீனர் வித் லோவர் NPAs. ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா கார்பரேட் லோன்ஸுங்கிறது ஹை டிக்கெட் லோன்ஸ். ஈவன் 1 or 2 கார்பரேட் டிஃபால்ட் ஆனாலுமே அது பேங்க்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். பட் அன்லைக் ரீட்டைல் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் அஃபெக்ட் பேங்க் இன் அ மச் வே. அண்ட் இதை பேக் பண்ணுது இந்த காசா நம்பர்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் வந்து இட் ஹஸ் க்ரோன் 15%. ஒரு காசா டெபாசிட்னா பேங்க்குக்கு வந்து சீப் மணி கிடைக்குது டு லெண்ட். ஸோ ஒன்ஸ் இந்த லோன் மிக்ஸ் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த காசா க்ரோத் வில் ஹெல்ப் டு பூஸ்ட் தி NIM. அண்ட் ஆப்ரேட்டிங் லீவரேஜ்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க்கோட காஸ்ட்டை விட ரெவன்யூ இஸ் ஹையர். தட் இஸ் வை ஈவன் வித் தின்னஸ்ட் மார்ஜின் பேங்க் இஸ் போஸ்டிங் ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ். அண்ட் இது ஒரு கீ நம்பர். பேங்கோட டோட்டல் டெபாசிட்ஸில் 30% இஸ் ஃப்ரம் NRI டெபாசிட்ஸ். ஸோ பேசிக்கலி பேங்கோட டோட்டல் 33,000 crore NRI டெபாசிட்டில் மோஸ்ட்லி இட்ஸ் ஃப்ரம் த கல்ஃப். அண்ட் இந்தியாவிலே கேரளா தான் லார்ஜஸ்ட் ரெசிபியன் ஆஃப் கல்ஃப் ரெமிட்டன்சஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கேரளாலேருந்து ஒருத்தவங்க போய் கல்ஃபில் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க அவங்க ஃபேமிலிக்கு அவங்க மணி சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை சவுத் இந்தியன் பேங்க்ஸ் மாதிரியான பேங்க்ஸ் பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணுறாங்க. அண்ட் அது போக இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலமாகவே தே கேன் ஃபண்ட் லோன்ஸ் சச்சஸ் ஹோம் லோன்ஸ் மாதிரி. லாஸ்ட் இயர் கூட HDFC பேங்க் திருச்சூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னதான் HDFC பேங்க் சவுத் இந்தியன் பேங்க்கோட பெட்டர் டெக் ஒரு பெட்டர் ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் இவ்வளோ வருஷம் பில்டான ட்ரஸ்ட்டை ஜஸ்ட் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்க்கு HDFC பேங்க்குக்கு மூவ் ஆவாங்கங்கிறது ஹைலி டவுட்ஃபுல். இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் லெஃப்ட் சைட் பாருங்கள், DCB க்ரோயிங் at 22% அண்ட் நம்ம SIB at 9.5%, டீசென்ட். இப்போ ரைட் சைடில் NIM பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் ஹேஸ் த பெஸ்ட் NIM இன் திஸ் பியர் குரூப் அண்ட் SIB at the லாஸ்ட். இப்போ ரெண்டையுமே சேர்த்து பாருங்கள், DCB at 22% and 3.2% of NIM. ரெண்டுலுமே இட்ஸ் டூயிங் பெட்டர். பட் SIB with record profits at thinnest margin. இம்ப்ரூவிங்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் ஸ்டில் லவ் டு டூ. உங்களோட கொஷின்ங்கிறது SIB இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு கிடையாது, பிகாஸ் இட் இஸ் கிளியர்லி இம்ப்ரூவிங். உங்களோட கொஷின்ங்கிறது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டில் எவ்வளோ ஆல்ரெடி ஷேர் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா KVB at lowest gross NPA 0.76 and ROA at 1.72, அண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் at 3.3 gross NPA and ROA at 0.92, அண்ட் நம்ம சவுத் இந்தியன் பேங்க் at the middle. அண்ட் KVBயுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓவர் நைட்டில் இந்த இடத்துக்கு வரல. இப்போது சவுத் இந்தியன் பேங்க் எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல தான் KVBயும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அண்ட் இப்போ சவுத் இந்தியன் பேங்க் ஃபாலோ பண்ணுற சேம் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட லோன் புக்ஸை க்ளீன் பண்ணுறது அண்டு காசா இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த சார்ட்ங்கிறது இப்போ SIB எங்கே இருக்குன்னு காட்டுறதுக்கு இல்லை, SIB எங்கே போகலாம் இஃப் கரண்ட் எக்ஸிக்யூஷன் கண்டினியூஸ். நான் ஏன் இஃப் அழுத்தி சொல்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ எண்டில் புரியும். இப்போ ஒரு புது இன்வெஸ்டர் இந்த டேபிளை பார்த்தாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் 7.5x PE ஏர்னிங்ஸ் சீப் வாங்கலாம். சிட்டி யூனியன் பேங்க் 17 எக்ஸ்பென்சிவ் அவாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு. சிட்டி யூனியன் பேங்க் இட்ஸ் ஃபேர்லி ப்ரைஸ்ட் பிகாஸ் இந்த குரூப்ல இட் ஹேஸ் த பெஸ்ட் NIM அண்ட் ROA ஆஃப் மோர் தேன் 1.5%. இப்போது சவுத் இந்தியன் பேங்கை விட கர்நாடகா பேங்க் சீப்பர், பட் இஃப் யூ சி GNPA பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஹையர் அண்ட் ஆல்சோ ROA ஆல்சோ லெஸ் தேன் 1%. நம்ம சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் KVBயை மட்டும் ரெண்டே எடுத்துக்கலாம் ஃபார் கம்பேரிசன். ஸோ இதை வந்து நம்ம மேக்ஸில் பென்டகன்னு சொல்லுவோம். இந்த லைட் கிரே லைன்ஸ் வந்து KVBயோட மெட்ரிக்ஸ் அண்டு இந்த உள்ளே இருக்கிற டார்க் ப்ளூ லைன்ஸ் வந்து SIBயோட மெட்ரிக்ஸ், அதாவது சவுத் இந்தியன் பேங்கோட மெட்ரிக்ஸ். இப்போது KVB வந்து இட் இஸ் பெட்டர் அட் NIM, அதனால தான் உங்களுக்கு இட் இஸ் அவுட்வர்ட். பட் ஸ்டில் கிராஸ் NPA அண்ட் ROA அண்ட் வேல்யூவேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் தேர் ஆர் கேப்ஸ் தட் நீட் டு பி ஃபில்டு. இப்போ சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தோன்னா NIM, கிராஸ் NPA அண்ட் ROA எல்லாத்துலேயும் இட் இஸ் ஸ்லைட்லி இன்வர்ட். பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இட் இஸ் அவுட்வர்ட், தட் இஸ் வேல்யூவேஷன், பிகாஸ் வி ஃபவுண்ட் வேல்யூவேஷன் இஸ் ரீசனபிள். இப்போது இந்த கேப்ஸ் எல்லாம் சவுத் இந்தியன் பேங்க் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா இப்போது KVB இருக்கிற பொசிஷனுக்கு சவுத் இந்தியன் பேங்க்கால் போக முடியும். அண்ட் அதை டிட்டர்மைன் பண்ணுறது NIMஓ ஒரு கிராஸ் NPAஓ ஒரு ROA கிடையாது, ஒரே ஒரு பர்சன். இப்போ தான் நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 19% கிராஷோட கனெக்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால பேங்க்கோட ஸ்டாக் 19% ஃபால் ஆச்சுன்னு சொன்னோம். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இப்போ இருக்க கரண்ட் சிஇஓவான சேஷாத்ரி அவங்க வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அவங்களோட டேர்ம் வந்து செப்டம்பரில் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் சீக் பண்ண மாட்டாங்கன்னு பேங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிஇஓ எக்ஸிட்னால 19% கிராஷான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவரோட கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம. அக்டோபர் 2023 இப்போ இருக்க கரண்ட் MD அண்ட் சிஇஓன சேஷாத்ரி அவங்க நியூ MDயாக ஜாயின் பண்ணுறாங்க. அவர் ஜாயின் பண்ண டைமில் பேங்க் கைண்ட் ஆஃப் மெஸ்ஸாக தான் இருந்தது. கிராஸ் NPA அபோவ் 5% அண்ட் பெருசாக இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸுமே இல்லை. அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து அடுத்த 27 மந்த்ஸில் அவர் பண்ண ஒர்க்னால தான் இப்போது நம்ம உட்காந்து இந்த பேங்க்கை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக பேங்க்கோட கிரெடிட் கல்ச்சரையே சேஞ்ச் பண்ணார்.
கிராஸ் என்பிஏ அபோவ் 5%லேருந்து டவுன் டு 2.67%. ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் டெலிவர் பண்ணார் குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர். அண்ட் ரீசெண்ட் குவார்ட்டர் Jan 15th 2026 பேங்க் அதோட 97-year ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவு ஹையஸ்ட் ப்ராஃபிட். ஸோ இங்கே அவரோட ஒர்க் கம்ப்ளீட். ஸோ மார்க்கெட் சவுத் இந்தியன் பேங்க்கை அடித்ததுக்கான ரீசன்கிறது ஃபண்டமெண்டல் சேஞ்ச்னால கிடையாது. அவரோட சர்டனிட்டிக்கு மார்க்கெட் வாஸ் பேயிங் ஏ ப்ரீமியம். அண்ட் அது திடீர்னு டிசப்பேர் ஆனோடனே ஸ்டாக் இஸ் டவுன் 19%. Now think what this means to you as an investor right now. Let's see possible scenarios. First bear case பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் வர புது சிஇஓ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அண்ட் என்ஐஎம்மே ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மே சி ஏ டி ரேட்டிங். அண்ட் புல் கேஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர்ற சிஇஓ ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச நோன் அண்ட் ட்ரஸ்டபிளான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அண்ட் என்ஐஎம்மே ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தென் ஸ்டாக் மே கோ த்ரூ ரீரேட்டிங். அண்ட் இன் பேஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரப்போகிற சிஇஓ வந்து பெருசாக ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்ச் இல்லாமல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சிஇஓட ஒர்க்கை கண்டினியூ பண்ணி அண்ட் என்னையுமே ஃப்ளாட் டு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் இன் தட் கேஸ் ஸ்டாக் வில் சி அ டீசென்ட் க்ரோத் இன் இட் ஷேர் ப்ரைஸ். இப்போது சவுத் இந்தியன் பேங்கோட ஸ்டோரிங்கிறது என்ஐஎம் பற்றியோ இல்லை என்பிஏ பற்றியே கிடையாது. ஒருத்தர் பண்ண ஒர்க் அவர் போனதுக்கப்புறமும் சர்வைவ் ஆகுதான்கான கேள்வி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரப்போகிற புது சிஇஓ இந்த டேர்ன் அரவுண்டை கண்டினியூ பண்ணுவாரா இல்லை இப்போ இருக்க வேல்யூஷன் டிஸ்கவுண்ட் வைடன் ஆகுமா அதை பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நான் இதுவரை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் அண்ட் நாட் ஃபார் அ பை ஆர் செல் கால்.